ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மிகச்சிறந்த ஃபேண்டசி படம். அநேகமாக நிறைய பேர் உங்களில் கோகோன்ற அனிமேஷன் படத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அதே கான்செப்டில் வந்த ஒரு மிக சிறந்த படம்னு இதை சொல்லலாம். இந்த படத்தோட பேர் வாழ்க்கையின் புத்தகம், அதான் புக் ஆஃப் லைஃப். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு மியூசியத்தை காட்டுறாங்க. மியூசியத்துக்கு முன்னாடி ஒரு டூர் கைடு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் பேர் தான் தாமஸ். அவர் எதுக்கோ பயந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அப்பன்னு பார்த்து ஒரு ஸ்கூல் பஸ் வந்து இறங்குது. அதுலேருந்து ஒரு 5-6 பிள்ளைங்க, கொஞ்சம் சேட்டை பிடிச்ச பிள்ளைங்க இறங்குறாங்க. அதை பார்த்த உடனே தாமஸ் ஒரு மாதிரி பயந்துடுறாரு. அப்பன்னு பார்த்து பின்னாடி இருந்து ஒரு ஃபீமேல் கைடு வர்றாங்க. அவங்க வந்து தாமஸ்கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமேல் பசங்களை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு பசங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க பசங்க எதிர்பார்த்த மாதிரி மியூசியத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகல. ஏன்னா அந்த மியூசியம் கதவு பூட்டி இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ரகசிய வழியே உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. பசங்கள்லாம் கேட்குறாங்க, மியூசியத்துக்கு ஏன் எங்களை கூப்பிட்டு போடாது, நீங்கள் வந்து ஒரு வித்தியாசமான பசங்கன்றதுனால நான் வித்தியாசமான இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகிற வழியில் திடீர்னு ஒருத்தர் வந்து அவங்கள தடுக்கிறாரு, இந்த வழியை ஏன் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு. அவங்கள அந்த கைடு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போகிற வழியில் அந்த பசங்கள்கிட்ட அவங்க நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு கேட்குறாங்க. அதில் ஒரு பையன் உடனே நவம்பர் 2ன்னு சொல்கிறான். இன்றைக்கி என்ன நாள்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆளுக்கு சின்ன பசங்க ஒரு காரணம் சொல்கிறாங்க, எந்த நாளாக இருக்குன்னு தெரியாமல். இன்றைக்கி என்ன நாள்னா இருந்தவங்களோட நாள்னு. உடனே பசங்க எல்லாம் கொஞ்சம் பயப்படுறாங்க. அப்புறம் அந்த மியூசியத்துக்குள்ளே போயிடுறாங்க. அங்கே இருக்கிற எவ்வளவோ ஒரு வித்தியாசமான விஷயங்கள்லாம் பசங்க அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்க ஒரு புக்கை ஒரு சின்ன பொண்ணு பக்கத்தில் போய் பார்த்து இது என்னன்னு கேட்குது. அப்போ அந்த கைட் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இதுதான் வாழ்க்கையின் புத்தகம், த புக் ஆஃப் லைஃப். இதில் நிறைய உண்மைகளும் இருக்குது, நிறைய பொய்யும் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் இருக்க ஒரு கதையை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கதையை பொறுத்தல வரையும் மெக்சிகோ தான் உலகத்திலே சென்ட்ரலில் இருக்கணும். அந்த இடத்துல இருக்கிற ஒரு டவுன், ஒரு சிறந்த டவுன், செயின்ட் ஆஞ்சல்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த டவுனில் தான் நம்ம கதை ஆரம்பிக்குது. அந்த டவுனுக்கு அப்படியே கீழே தான் லேண்ட் ஆஃப் த ரிமெம்பர்ட், நினைவில் இருப்பவர்களின் நிலம். அதாவது இறந்து போனதுக்கப்புறம் நம்ம நினைவில் இருக்கிறவங்கெல்லாம் வாழ்கிறதுக்கூடிய ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடம் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் எப்பயும் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கிற மாதிரியே இருக்குது. அதுக்கும் கீழே தான் லேண்ட் ஆஃப் தி ஃபர்காட்டன், மறக்கப்பட்டவர்களின் இடம். இங்கே இருக்கிற மக்கள் அவங்கள பற்றி மறந்ததுனால அந்த இடத்துல இருக்காங்க. அந்த இடத்துல சோகமும் துக்கமும் நிறைஞ்சிருக்கு. இந்த கதைக்குள்ளே போகிற முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான 2 விஷயம் இருக்குது. இந்த உலகத்தை ஆள்றது கதைப்படி 2 ரூலர் தான். அதில் ஒன்று லா மோர்த்தே. அவங்க மனிதர்கள் மிகவும் நல்லவங்க, இனிமையான மனது கொண்டவங்கன்னு நினச்சி மனிதர்கள் மேலே ஃபுல்லாக நம்பிக்கையில் இருக்கிறவங்க. அதில் இன்னொருத்தர் பேர் தான் ஜிபால்பா. அவங்க மனிதர்கள்லாம் நல்லவங்களே கிடையாது, சுயநலம் முடித்தவங்க அப்படின்னு நினைக்கிறவர். ஏன்னா அவரும் கொஞ்சம் அந்த மாதிரி தான். அடுத்து முக்கியமாக இன்னொரு கேரக்டரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் தான் கேண்டில் மேக்கர். இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு பாலமாக இருக்கிறவரே அவர் தான். கைடு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த சின்ன குழந்தைகள்கிட்ட. அந்த புக்கை மெதுவாக பெறட்டுறாங்க. இன்னைக்கு மெக்சிகோவில் இருந்தவங்களோட நாள், அதாவது நம்ம ஊரில் கல்லறை திருநாள் சொல்லுவாங்கல்ல, கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர், அந்த மாதிரி ஒரு நாள். அந்த நாளில் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் அவங்களோட முன்னோர்கள் இறந்தவங்களுக்கு வந்து பலகாரங்கள் அந்த மாதிரி படைச்சு அதை வந்து அவங்க நினைவாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நாள் அன்னைக்கு நம்மளோட 2 ரூலர்ஸாக இருக்கிற லாமோர்த்தேவும் ஜிபால்பாவும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா இதுக்கு முன்னாடியே வந்து இவங்க 2 பேரும் லவ் பண்ணியிருப்பாங்க ஒரு 100 சென்ச்சுரிக்கு முன்னாடி. ஆனால் இப்போ வரையுமே ஜிபால்பாக்கு வந்து லேண்ட் ஆஃப் த ரிமெம்பர்ட் ஆளணும்னு ஆசை. ஆனால் அவர் லேண்ட் ஆஃப் தி ஃபர்காட்டன் தான் ஆண்டுகிட்டு இருப்பார். அவர் எப்படியாவது லேண்ட் ஆஃப் தி ரிமெம்பர்ட், அதாவது நினைவில் இருப்பவர்களின் நிலத்தை ஆளணும்னு நினைப்பார். அதுக்காக ஒரு பிளான் பண்ணி லாம் ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி நம்ம ஒரு பந்தயம் வச்சுக்கலாம், அந்த பந்தயத்தில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க லேண்ட் ஆஃப் த ரிமெம்பர்ட், அவங்க வந்து நினைவில் இருப்பவர்களின் நிலத்தை ஆள்ற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உடனே லாம் ஒருத்தையும் சரி நம்ம பந்தயம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த பந்தயத்துக்காக அவன் தேர்ந்தெடுக்கிறது தான் நம்ம கதையோட முக்கியமான 3 கேரக்டர்ஸ். அவங்க லாம் ஒருத்தையும் ஜிபால்பாவும் சேர்ந்து ஒரு பெரிய இடத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு பொண்ணும் 2 பசங்களும் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ லாமூர்த்தி சொல்லுவாங்க, எப்பயும் போல 2 பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு. இவங்க 2 பேரும் பந்தயமாக என்ன சூஸ் பண்ணுவாங்கன்னா ஆளுக்கு ஒரு ஆளை சூஸ் பண்ணிடுவாங்க. யார் அந்த பொண்ணு சூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சாங்கன்ற மாதிரி நினச்சிக்குவாங்க. அந்த 3 பேர் யாருன்னா, ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு பேர் வந்து மரியா. அவன் வந்து அந்த இடத்தோட பிரசிடென்ட்டோட பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். மீதி 2 பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தவன் பேர் வந்து மனோலோன்றவன் வந்து அந்த ஊரில்
மாடுபிடி வீரரோட பையன். இன்னொருத்தன் வந்து ஜாக்வின் யாருன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா இராணுவத்தில் இருந்திருப்பாரு. அங்கே இருக்க கொள்ளைக்காரங்கள்லாம் விரட்டுறதுக்காக ஒரு உயிரை தியாகம் பண்ணியிருப்பாரு. இப்போ இதில் ஆளுக்கு ஒரு ஆளை சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம லேமூர்த்தியை வந்து மனோலோவை சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவன் கொஞ்சம் லைட் ஹார்ட்டடாக இருப்பான். கையில் ஒரு கிட்டார் வச்சுட்டு ஒரு சிங்கர் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். நம்ம மீதி இருக்கிற ஜிபைல்பா வந்து ஜாக்வினை சூஸ் பண்ணிடுவோம். ஆனால் என்னன்னா, ஜாக்வினுக்கு யாருக்கும் தெரியாமல் கிட்டக்க போய் அவன்கிட்ட ஒரு மெடலை கொடுத்துருவான். அந்த மெடல் என்ன ஆகுதுன்னா, அந்த மெடலை வச்சிருக்கவங்களுக்கு பயமே வராது, வலியும் தெரியாதுன்ற மாதிரி. அதை நம்ம ஜாக்வினும் வாங்கி பத்திரமா வச்சுக்குவோம். இது வந்து நம்ம லேமூர்த்திக்கு தெரியாது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லேமூர்த்திக்கு ஜிபல்பாவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ லேமூர்த்தி சொல்லுவாங்க, ஒருவேளை இந்த பந்தயத்தை நீ தோத்துட்டேன்னா இனிமே நீ மனித உலகத்துக்கு கூட எந்த ஒரு காரியத்தையும் தொடர்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜிபல்பாவும் அதுக்கு ஒத்துக்குவார். அதுக்கப்புறம் அங்கே உள்ள எல்லாரும் கல்ரிக் தன்னார் அன்னைக்கு அவங்களோட முன்னோர்களை நோக்கி ப்ரேயர் பண்ணி அவங்க எல்லாம் வர்ற மாதிரி நினைச்சுக்குவாங்க. அடுத்த நாள் எப்பயும் போல மரியா, மனோலோ அண்டு ஜாக்வின் 3 பேரும் சேர்ந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. அங்கே நிறைய பன்னிகளை வந்து கொன்று சாப்பிட்றதுக்காக வச்சுருந்துருப்பாங்க. அதை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவுத்து விட்டுருவாங்க. அந்த பிரச்சனையில் அந்த எல்லா பன்னிகளும் சேர்ந்து ஓடும்போது பெரிய ஒரு காட்டு பண்ணி மரியாவோட அப்பாவை தாக்க பார்த்துரும். அந்த டைமில் நம்ம ஜாக்வின் போய் லைட்டாக காப்பாற்றிடுவோம். அந்த மெட்டலோட பவரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஜாக்வின் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு, இனிமே நீ ஏன் கூடயே வந்துரு, நீ வந்து உங்கள் அப்பா மாதிரி தான், ஒரு பெரிய வீரனாக வருவேன்னு சொல்லி முடிவு பண்ணிடுவார். மரியாவையும் பட்ட சேட்டைக்காக நீ இங்கே இருந்தால் இனிமேல் சரியாக வராதுன்னு சொல்லிட்டு ஸ்பெயினுக்கு அனுப்பலான்னு பார்த்துருவார். மரியா ஸ்பெயினுக்கு போகிறதுக்காக தயாரா இருப்பாங்க. அப்பா அவளை வழியனுப்ப வந்த ஜாக்வின் அண்ட் மனோலோ 2 பேரும் வந்திருப்பாங்க. ஏற்கனவே நடந்த ஒரு சண்டேல மனோலோவோட கிட்டார் உடஞ்சிருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம மரியா அவனுக்கு ஒரு கிட்டாரை கிஃப்டா கொடுப்பாங்க. அதே மாதிரி மனோலோவும் அவங்களுக்கு காப்பாத்தின ஒரு பன்னியில ஒரு சின்ன பன்னியை கிஃப்டா கொடுப்பாங்க. அந்த பன்னிக்கு சூவின்னு பேரும் வச்சிருவாங்க. மரியா கொடுத்த கிட்டாருக்கு பின்னாடி எப்பயுமே உன் மனதிலிருந்து வாசி பை மரியா அப்படின்னு போட்டு கொடுத்துருப்பாங்க. மனோலோக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும் அந்த கிட்டார். அதை பார்த்துக்கிட்டே பாடிக்கிட்டே ட்ரெயின் ஃப்ரெண்டி ஓடுவார். நீ அடுத்து வரும்போது நான் உனக்காக பாட்டு பாடுவேன்னு மனோலோவும், அடுத்து நீ வரும்போது நான் உனக்காக சண்டை போடுவேன்னு சொல்லி ஜாக்வினும் சொல்லுவாங்க. அடுத்து அப்படியே பல மாதங்கள் வருடங்கள் ஓடிடும். ஒவ்வொருத்தவங்களும் அவங்க திறமையில தேர ஆரம்பிச்சிருவாங்க. மனோலோ நிறைய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசித்து ஒரு நல்ல சிங்கர் ஆகணும்னு முயற்சி பண்ணுவான். அதே டைமில் ஜாக்வின் வந்து பெரிய அளவில் பயிற்சிகள்லாம் எடுத்து இராணுவத்தில் பெரிய ஒரு அதிகாரி மாதிரி வந்துடுவான். ஆனால் மனாலோவோட அப்பாவுக்கு அவன் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அவங்க அந்த மெக்சிகோலே இருக்கிற ஒரு ஃபேமஸான சான்செஸ்ன்னு சொல்கிறவங்க, அவங்க புல் ரைடர்ஸாக இருப்பாங்க, காலங்காலமாக இருந்திருப்பாங்க. அவங்க பையன் மனோலோவும் அதே மாதிரி ஒரு பெரிய புல் ரைடர் ஆகணுன்றது தான் அவரோட இஷ்டமாக இருக்கும். ஆனால் மனோலோவுக்கு அதில் விருப்பமே இருக்காது. நாள் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கும். 2 பேரும் பெருசாக வளர்ந்துருவாங்க. ஒரு நாள் மனோலோ தன்னோட புல் ஃபைட்டை வந்து எல்லாரும் முன்னாடி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த நாளுக்காக தயாராகிட்டு அந்த முக்கியமான நாள் அன்னைக்கு மரியாவும் ஸ்பெயின்லேருந்து திருப்பி வந்துடுவாங்க. மரியா வந்த உடனே எல்லாரும் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. ரொம்ப அழகாகவும் இருப்பாங்க. அந்த டைமில் நம்ம ரிங்குக்குள்ளே வந்த மனோலோ அந்த மாடை அடக்கிறதுக்காக வந்திருப்பார். ஆனால் அவர் வேறு லெவலில் ட்ரை பண்ணி நிறைய விதமாக ரோஸ் எடுத்து கொடுக்கறது, மரியான்ற பேரை வந்து சாண்டிலே எழுதி காட்டுறதுன்னு சொல்லிட்டு பட்டையை கிளப்புவார். மெக்சிகன் புல் ஃபைட்டை பொறுத்தவரையும் அந்த மேட்ச் ஜெயித்த உடனே கடைசியில் அந்த மாடை வந்து கொன்றுவாங்க. கொன்னாதான் அந்த கேம் வந்து முழுமையடையும். ஆனால் மனோலோ எல்லாம் முடிச்சுட்டு அந்த மாடை கொள்றதுக்காக கத்தியை வாங்கி அதை குத்தலான்னு போகும்போது அந்த கத்தியில் இருக்க ரிஃப்ளெக்ஷனில் மரியாவோட முகத்தை பார்த்துருவாங்க. அவளுக்கு அந்த புல் சாகிறது விருப்பம் இருக்காது. அதனால் அந்த கத்தியை கீழே தூக்கி போட்டுட்டு நான் கொல்ல மாட்டேன்னு சொல்லிடுவார். அதை ஒரு பெரிய அவமரியாதையாக கருதி எல்லா மக்களும் மனோலோவை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கூட்டமும் முடிஞ்சிடும். ஆனால் அதுக்கப்புறம் அவர் அதே ஸ்டேஜில் நைட்டில் தனியாக உட்காந்து ஒரு பாட்டு பாடி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருப்பார். அதை பார்த்த மரியா ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறமா மரியா அவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த இடத்துக்கு ஜாக்வின் வந்திருப்பார். அவர் மிகப்பெரிய ஆஃபீஸர் இருக்கிறதுனால அவரோட பெருமைகளை பற்றி பேசிகிட்டு இருப்பார். அது பெருசாக மரியாவுக்கு பிடிக்காது. ஆனால் அவங்க அப்பாவுக்கு என்ன விருப்பம்னா மரியாவும் ஜாக்வினும் சேர்ந்து இருந்தால் தான் நல்லா இருக்குன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் மரியா அவங்களோட ரூமுக்கு போயிடுவாங்க. ஒரு 4-5 சிங்கர்ஸோடு சேர்ந்து மனோலோ பாட்டு பாடி அவங்களுக்கு கிட்டத்தட்ட ப்ரொப்போஸ் பண்ணுற நிலைமைக்கு வந்துடுவார். அந்த டைமில் மரியா கீழே இறக்கி வரும்போது ஜாக்வின் திடீர்னு ப்ரொப்போஸ் பண்ணிடுவார். ஒரு டைமண்ட் ரிங் கொடுத்துருவார். ஆனால் இவருக்கு அதை நிராகரிக்கிற மாதிரி பேசிடுவான். அந்த டைமில் மனோலோவும் உள்ளே வந்துடுவாங்க. ஜாக்வினும் மனோலோவும் சண்டை போடுறத பார்த்த மரியா, நீங்கள் அதெல்லாம் எதுவும் பண்ண வேணுன்ற மாதிரி உதாசீனப்படுத்திடுவாங்க. ஜாக்வினும் கோச்சிக்கிட்டு இந்த ஊரை விட்டு வெளில பார்த்துருவார். அந்த டைமில் பார்த்து
4-5 மக்கள் வந்து இந்த மாதிரி கொள்ளைக்காரங்க வந்துட்டாங்கன்னு கத்துவாங்க. கொள்ளைக்காரங்களை தடுக்கிறதுக்கு எல்லாம் சேர்ந்து ஒன்றா நிற்கும் போது அந்த இடத்துல ஜாக்வின் செமையாக பெர்ஃபார்ம் பண்ணி எல்லாரையும் அடித்து ஓட விட்டுருவார். ஆனால் அதில் அந்த கொள்ளைக்கார கூட்டத்தில் சில பேர் ஜாக்வின் வச்சுருந்த அந்த மெடல் நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா, அந்த சக்தி தர மெடலை பார்த்துருவாங்க. அது உண்மையிலேயே யாருக்கு சொந்தமாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு முன்னாடினா அந்த கொள்ளைக்கார கூட்டத்தின் தலைவர் ஜாக்கல்னு ஒருத்தர் இருப்பான். இதை பார்த்தோன்னே அவன்கிட்ட போய் சொல்கிறதுக்கு எல்லாரும் ஓடிடுவாங்க. காப்பாற்றப்பட்ட நேரத்தில் மரியாவோட அப்பா, நீ ஜாக்வினை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நம்ம ஊர் வந்து நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்த மனோல ரொம்பவே மனசு உடஞ்சி போயிடுவான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மரியாவை தனியாக வர சொல்லி மனோல கூப்பிடுவான். அவங்களும் அவங்க கூப்பிட்டபடியே வருவாங்க. ஒரு மிகப்பெரிய கிராண்டான ஒரு செட்டிங் பண்ணி அந்த இடத்துல மெழுகுகள்லாம் வச்சு அவனும் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பான். ஒரு அழகான ஒரு மரத்துக்கடியில் நின்று ப்ரப்போஸ் பண்ண இது இப்படி நடக்க போதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஜிபல்பா அவரோட தடியை தட்டி அவர் ஒரு பாம்போட ஹெல்ப்பை கேட்பார். அந்த பாம்பு நேராக போய் மனோலோ ப்ரப்போஸ் பண்ணுற டைமில் நம்மளோட ஹீரோயினான மரியாவை கொத்துறோடனே அப்படியே விழுந்துருவான். அதை பார்த்து பதற நம்ம மனோலோ அவளை தூக்கிட்டு ஓடுவார். ஓடி வந்தா மித்தவங்க எல்லாம் வந்துருவாங்க. ஜாக்வினும் சேர்ந்துருப்பாரு. மரியாவை வாங்கிட்டு மனோலோவை ரொம்ப திட்டிடுவாங்க. இந்த மாதிரி இப்படி பொண்ணை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியாது. திருப்பி அந்த மரத்துக்கடியிலேயே போயிடுவான். போய் இப்படி நான் ஆயிட்டேனே, நீ நான் எப்படி இருக்க போறேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். வேற யாரோ ஒரு வேடத்துல இருந்த நம்ம ஜிபல்பா அவரோட உண்மையான ஃபார்முக்கு வந்துருவாரு. உண்மையிலே நீ மரியா கூட இருக்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு நம்ம மனோலோவும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லுவார். உடனே என்ன பண்ணுவாரு, அவர் இந்த பாம்பை மனோலோவை கடிக்க விட்டுருவார். அந்த பாம்பு 2 தலையும் வச்சு கடிச்ச உடனே அவர் அந்த இடத்துலயே சுருண்டு விழுந்துருவாரு. அப்புறம் என்னாச்சு சொல்லு. கண்டிப்பா சொல்றேன் பார்ட் 2ல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வேற என்னென்ன மூவிஸ் வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பீஸ் அவுட்.